அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும், ஈரான் தெரிவிப்பு. நடுரோட்டில் பெண்ணை சுட்டுக் கொன்ற குடிவரவு அதிகாரி நியாயப்படுத்திய ட்ரம்ப். கொந்தளிக்கும் மக்கள், அமெரிக்காவில் வெடித்த போராட்டம். சிரியாவில் அரசு படையினர் குர்துக்கள் மோதல். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல், 3 பேர் பலி. பழிக்கு பழியாக அமெரிக்க கப்பல்களை தாக்குவோம், ரஷ்யா மிரட்டல். புயலால் பிரித்தானியா முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை, இருளில் மூழ்கிய 40,000 பிரதேசங்கள். உச்சகட்ட போர் பதற்றம், ஈரான் ராணுவம் ஹை அலர்ட் நிலையில், 400 படைப்பிரிவுகள் தயார். சவுதி எல்லைகளுக்கு அருகில் இஸ்ரேலிய தளத்தை கட்டும் ஐக்கிய அரபு. ஈரானில் தீவிரமடையும் போராட்டம், இணைய சேவைகள், தொலைபேசி இணைப்புகள் துண்டிப்பு. இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததாக குற்றச்சாட்டு, ஈரானில் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றம். தொடர்பட விரிவான செய்திகள். தங்கள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தாங்கள் போரை விரும்பவில்லை என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கருத்து தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவோடு அணுசக்தி திட்டம் குறித்து விவாதிக்க தயார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பேச்சுவார்த்தை பரஸ்பர மரியாதையுடன் இருப்பதையே ஈரான் விரும்புகிறது. ஜூன் 2025 போல் இஸ்ரேல் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்துடன் ஈரான் பல சக்தி வாய்ந்த ஏவுகணைகளையும் ஆயுதங்களையும் சோதனை செய்து பார்த்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நேரடி எச்சரிக்கைகளை பிறப்பித்துள்ளமை கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் ஆளுகையின் கீழ் அமெரிக்காவில் வெளிநாட்டில் இருந்து குடியேறியவர்கள் மீது கடுமையான அடக்குமுறை இருந்து வருகிறது. ஐசிஇ குடிவரவு அதிகாரிகள் ஏகபோக அதிகாரம் பெற்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை 37 வயதான ட்ரெனி நிக்கோல் குட் என்ற பெண் ஐசிஇ அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மின்னிசோட்டாவைச் சேர்ந்த 3 குழந்தைகளுக்கு தாயான ட்ரெனி அமெரிக்க குடிமக்கள் ஆவார். அவர் ஐசிஇ அதிகாரிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் ஒரு லீகல் அப்சர்வராக இருந்து வந்தவர். இந்நிலையில் சம்பவம் நடந்த அந்த தினம் ட்ரெனி ஐசிஇ அதிகாரி அழுத்தத்தை புறக்கணித்து தனது காரில் இருந்து இறங்க மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரி ட்ரெனியின் முகத்திலேயே 3 முறை சுட்டுள்ளார். இதில் ட்ரெனி இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். ட்ரெனி தனது காரை அதிகாரிகள் மீது மோத முயன்றதாகவும் அதிகாரி விளக்கம் அளித்தார். ஆனால் இந்த சம்பவம் மினியோபோலிஸ் நகரில் பெரும் போராட்டங்களை வெடிக்கச் செய்துள்ளது. இதனால் அமெரிக்கா முழுவதும் ட்ரம்புக்கு எதிராக கடும் கண்டனம் வெளியிட்ட நிலையில் போராட்டம் வெடித்துள்ளது. இதனால் பல மக்கள் ட்ரெனிக்கு ஆதரவாக ட்ரம்புக்கு எதிராக வாகனங்களை எரித்தும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து பேசிய ட்ரம்ப் ஐசிஇ அதிகாரிக்கு ஆதரவாக பேசியது மேலும் கோபத்தை தூண்டியுள்ளது. அப்பெண் தனது காரை ஐசிஇ அதிகாரி மீது ஏற்ற முயன்றுள்ளார் என்றும் இது தீவிர வலதுசாரிகளின் அணுகுமுறை என்றும் சாடினார். மின்னிசோட்டா நகர மேயர் ஜேக்கப் ஃப்ரே இது பச்சை பொய் என்றும் ஐசிஇ அதிகாரிகள் மினியோபோலிஸை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். வீடியோ ஆதாரங்களின்படி அப்பெண் காரை திருப்ப முயன்ற போது அதிகாரி ஓடி வந்து சுடுவது பதிவாகியுள்ளது. ஆனால் அவர் இடிக்க முயன்றதற்கான ஆதாரம் இல்லை. இது அரசு பயங்கரவாதம் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதனால் மக்களிடையே இந்த சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ட்ரம்ப் அரசுக்கு எதிராக மக்கள் வெடித்த போராட்டமாக மாறியுள்ளது. அமெரிக்கா முழுவதும் பாரிய போராட்டங்கள் இதனால் பரவியுள்ளன. புதன்கிழமை மின்னியோபோலிஸிலும் நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள், விழிப்புணர்வு போராட்டங்களும் நடாத்தப்பட்டன. கொலையை கண்டித்தும் ஐசிஇயின் விரிவாக்கப்பட்ட அமலாக்க நடவடிக்கைகளை எதிர்த்தும் ஆயிரக்கணக்கான எதிர்ப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டனர். மினியோபோலிஸில் நடந்த ஐசிஇ நடவடிக்கையின் போது ட்ரெனி நிக்கோல் மேக்லின் குட் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த போராட்டங்கள் தூண்டப்பட்டன. தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் புலம்பெயர்ந்தோர் மீதான நாடு தழுவிய ஒடுக்குமுறையின் ஒரு பகுதியாக இது தீவிரமடைந்துள்ளதாக அங்கிருக்கும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த கொலையானது மினியாபோலிஸுக்கு அப்பாலுள்ள மக்களை மிகவும் பாதித்துள்ளது.
புதன்கிழமை இரவு வாக்கில் நியூயார்க் நகரம், சிகாகோ, போர்ட்லேண்ட், ஓரிகான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள முக்கிய பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன. சிரியாவில் குர்து இனத்தவர்களின் ஆயுத குழுவான சிரியா ஜனநாயக படைக்கும் அரசு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. அதையடுத்து அந்த பகுதிகளில் இருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு பொதுமக்கள் வெளியேற அதிகாரிகள் பாதுகாப்பு வழித்தடங்களை அறிவித்துள்ளனர். சிரியாவில் அல்-அசாத் தலைமையில் அரசு இருந்தபோது குர்து பகுதிகளின் கட்டுப்பாட்டை SDF படையினர் தொடர அனுமதிக்கப்பட்டது. அவரது அரசை அகற்றிவிட்டு தற்போது இடைக்கால அதிபராக பொறுப்பு வகிக்கும் அஹ்மத் அல்-சரா தலைமையிலான அரசு SDF படையினரை அரசு படையுடன் ஒருங்கிணைக்க விரும்புகிறது. இதற்கான கடந்த ஆண்டு மார்ச்சில் ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அதை அமல்படுத்துவதற்காக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. அதைத் தொடர்ந்து குர்து பகுதிகளில் அரசு படைகள் தாக்குதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையே 1415வது நாளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இப்போரில் உக்ரைனுக்கு அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்து வருகின்றன. அதேவேளை போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். ஆனாலும் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைன் தலைநகர் கீவ் மீது நேற்றிரவு ரஷ்யா ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 16 பேர் படுகாயமடைந்தனர். ரஷ்யாவின் மரைனிரா என பெயரிடப்பட்ட எண்ணெய் கப்பலை வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் வைத்து அமெரிக்க படையினர் சமீபத்தில் சிறைபிடித்துக் கொண்டு சென்றனர். முதலில் பெல்லா 1 என்ற பெயருடன் அழைக்கப்பட்ட அந்த கப்பல் ரஷ்ய கொடியுடன் சென்றது. எனினும் தொடர்ந்து அதனை கண்காணித்தபடியே சில நாட்களாக பின்தொடர்ந்து சென்று பின்னர் அதனை அமெரிக்கா சிறைப்பிடித்தது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அது ரஷ்ய பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலாகவே எடுத்துக்கொள்ளப்படும் என அந்நாட்டின் சார்பாக ரஷ்ய அரசின் டூமா குழு துணைத் தலைவரான அலெக்சி யூராவ்லெவ் பேசியுள்ளார். இதற்கு பழிக்கு பழியாக அமெரிக்க கப்பல்களை தாக்குவோம் என அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். இதனால் அமெரிக்காவுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது பற்றியும் ரஷ்யா யோசனை செய்யும் என கடுமையுடன் கூறியுள்ளார். இவ்வாறான எச்சரிக்கைகளை வடகொரியாவும் தனது அணு ஆயுதங்களை அமெரிக்கா மீது பயன்படுத்தும் என்று கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதாவது வெனிசுலா மீது அமெரிக்கா கொடூரமான தாக்குதலை நடத்தி 100 பேருக்கு மேலே கொன்று குவித்துள்ளது. இந்த ஒரு அப்பட்டமான கொடூரமான சிந்தனை கொண்ட அமெரிக்காவுக்கு 3ஆம் உலகப் போரை எதிர்கொள்ள காத்து கொண்டிருக்குமாறு அமெரிக்கா இனப்படுகொலை செய்யும் நாடு என்று வடகொரியா தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமெரிக்காவால் ரஷ்ய எண்ணெய் கப்பல் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பதிலடியாக அமெரிக்க கடற்படை கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்க வேண்டும் என்று ரஷ்ய அரசு டூமா உறுப்பினர் யூரல்கோ பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க கடலோர காவல்படை அல்லது ரோந்த கப்பல்கள் மீது டார்பிடோ ஏவுகணைகளை ஏவி குறைந்தபட்சம் 2 கப்பல்களையாவது கடலில் மூழ்கடிக்க வேண்டும். அமெரிக்காவின் இந்த செயலுக்கு பதிலடி கொடுப்பதன் மூலம் அவர்களின் அகங்காரத்திற்கு சரியான மூக்குடைப்பு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் மிதப்பு வெனிசுலா விவகாரத்தை தொடர்ந்து தங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற தண்டனையில் இருந்து தப்பிக்கும் மிதப்பில் அமெரிக்கா செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இவ்வாறு அமெரிக்காவுக்கு எதிராக பல நாடுகளும் தங்களது கண்டனங்களை வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஏவுகணைகளை கொண்டு தாக்குவோம் என்று ரஷ்யா, வடகொரியா அமெரிக்காவுக்கு எதிராக சபதம் எடுத்துள்ளது. கொரேட்டி புயலால் பிரித்தானியா முழுவதும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்கிட்லி தீவுகளில் உள்ள செயின்ட் மேரி விமான நிலையத்தில் மணிக்கு 99 மைல் வேகத்தில் காற்று வீசியுள்ளது. இந்நிலையில் தென்மேற்கு இங்கிலாந்தின் 40,000க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களுக்கு தொலைபேசி வழியாக அவசர எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரான் தனது ஆயுதப்படைகளை உச்சகட்ட தயார் நிலையில் வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ஈரானின் 400க்கும் மேற்பட்ட இராணுவ பிரிவுகள் எந்நேரமும் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய புரட்சிகர காவல்படை மற்றும் ஈரானிய தரைப்படையின் 400 அலகுகள் தற்போது போருக்கு தயார் நிலையில் உள்ளன.
இதுகுறித்து ஈரானிய இராணுவத்தின் மூத்த தளபதிகள் கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் எல்லை பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை தங்களுக்கு சிவப்பு கோடு போன்றது என்றும், அதை மீறும் வகையில் எந்தவொரு நடவடிக்கை அமைந்தாலும் பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. சவுதி எல்லைகளுக்கு அருகில் இஸ்ரேலிய தளத்தை கட்டும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் திட்டம் குறித்து சவுதி அரேபியாவின் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுதி அரேபியாவுடனான பொதுவான எல்லைகளுக்கு அருகில் அமைந்துள்ள அரடா பகுதியில் ஒரு இஸ்ரேலிய இராணுவ தளத்தை உருவாக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முயற்சிப்பதாக சவுதி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அறிக்கையின்படி இந்த தளம் 800 இஸ்ரேலிய வீரர்களுக்கு இடமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல் அவிவ் ஆட்சியுடனான ஒத்துழைப்பை பலப்படுத்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் புலனாய்வு அமைப்புக்கு கூறப்பட்ட ரகசிய ஆவணங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலிய உளவு சேவைக்கும் இடையே உளவுத்துறை ஒத்துழைப்பின் அளவை வெளிப்படுத்தியதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுதி எல்லைக்கு அருகில் இஸ்ரேலிய தளத்தை கட்டும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் திட்டம் குறித்து சவுதி அரேபியா தடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஈரான் அரசுக்கு எதிராக மக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இணைய சேவைகளும் தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் நிலவும் பணவீக்கம், நாணய மதிப்பு வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு போன்றவற்றுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும் எனவும், கமேனி தலைமையிலான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் எனவும் ஊழல் அரசியல்வாதிகளின் போராட்டம் மக்களை வைத்து செய்யப்படுகின்றது. தலைநகர் தெஹ்ரான், இஸ்பஹான், ஜிரால், மக்ஷத் உள்ளிட்ட 31 மாகாணங்களிலும் போராட்டங்கள் பரவியுள்ளன. அத்துடன் ஈரான் கொடியல்லாது வேறு கொடிகளை பிடித்தும் இவ்வாறு ஊழல்வாதிகள் போராட்டங்களை நடத்தி வருகின்றதாகவும் ஈரான் அரசு தெரிவித்து வருகின்றது. இது ஈரானின் மக்கள் செய்யும் போராட்டம் அல்லவென்றும் மேற்குலக நாடுகளின் சதித்திட்டம் என்றும் ஈரான் கூறி வருகிறது. வன்முறையில் இதுவரை 42 பேர் பலியாகியுள்ளதாகவும், போராட்டத்துக்கு ஆதரவாக கடைகளும் சந்தைகளும் மூடப்பட்டுள்ள நிலையில் 2270 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இஸ்ரேலின் மொசாட் அமைப்பிற்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒருவருக்கு ஈரான் அரசு மரண தண்டனை நிறைவேற்றியுள்ளது. அந்த நபரின் பெயர் அலி அர்தஸ்தானி எனவும், அவர் பணத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரேலின் மொசாட் அமைப்பிற்கு பல்வேறு ரகசிய தகவல்களை வழங்கியுள்ளார் என்றும் ஈரானின் உள்ளூர் ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. கிரிப்டோ கரன்சி மூலம் அவர் அந்த பணத்தை பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக ஈரான் காவல்துறை அதிகாரிகள் அலி அர்தஸ்தானியை கைது செய்து விசாரணை நடத்திய போது அவர் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்ததை ஒப்புக்கொண்டார். எனவே அவருக்கு சன்மானமாக $1 மில்லியன் பணம் மற்றும் பிரிட்டிஷ் விசா கிடைக்க இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து அலி அர்தஸ்தானி மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அதே சமயம் ஈரானில் குறிப்பாக அரசியல் மற்றும் தேச விரோத வழக்குகளில் நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனைகள் குறித்து பல்வேறு மனித உரிமைகள் குழுக்கள் கருத்து வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.